சமூகம் விரும்பாத சுபாவங்கள். முகமாற்றம். பாகம் 2. ஒவ்வொரு காரியத்துக்கும் நிகழ்வுக்கும் ஒரு காரணம் இருக்கும். காரணத்தை கண்டுபிடித்து முக்கியத்துவம் கொடுத்து மற்றவர்களுடன் ஒத்துப்போகுதல் ஞானம் மிகுந்த செயல். சிலர் எதற்காகவோ தேவையில்லாமல் தர்க்கம் செய்வார்கள். தான் வெற்றி பெறவில்லை என்று முகத்தை திருப்பிக் கொள்வது. இது ஒருவித சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயம். இந்தவித சிந்தனை வந்தால் முகமாற்றம் சுபாவமாக வெளிப்படும். நம் விருப்பப்படி பகல், இருட்டு, வெளிச்சம், சூரிய வெப்பம், காற்று, மழை, இடி, மின்னல் போன்றவையும் மனிதர்கள் யாவரும் நம் விருப்பப்படி இருப்பார்கள் என்று நினைப்பது அறிவீனம். இயற்கை அதன் கொள்கைப்படி செயல்படும். மனிதர்கள் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் மாறுபட்டு கொண்டிருப்பார்கள். நாம் எதையும் சந்தோஷமாக, ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். நேர்மறை யோசனை வந்தால் எதையும் நேர்மறையாக எடுத்துக்கொள்ள தோன்றும். அதுதான் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தும். ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக இருத்தல் அவசியம். நாம் அழகாக அலங்காரமாக அலங்கரித்துவிட்டு தெருவில் போகும்போது ஒரு மனிதன் நீ ஒரு நாய் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள்? நான் என்றால் என்னை எங்கு கண்டாலும் நாய் என்று கூப்பிடு. என்னை நீ நினைத்து எனக்காக இவ்வளவு நேரம் செலவிட்டதற்கு நன்றி சொல்லி விடைபெற்று என் யோசனைகளுக்கும் குறிக்கோள்களுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் திரும்புவேன். மாறாக நம் வேலையை மறந்து அதிக நேரம் எடுத்து அவனுடன் மல்லுக்கட்டி சட்டையை கிழித்து சண்டை போட்டு நியாயம் சொல்ல வருபவர்கள் இவர் நாய் இல்லை மனிதன்தான் என்ற சந்தேகத்தை தீர்த்து வைத்து செல்லுமிடத்தில் அதை குறித்து வர்ணித்து பேசி அங்கு 10 பேர் இருந்தால் அவர்கள் 100 பேரிடமும் இதை சொல்லி அந்த 100 பேரும் என்னை பார்த்ததும் நாயை பார்ப்பது போல் பார்க்க செய்யவா? காலை விழிக்கும் நேரம் முதல் தூங்கும் நேரம் வரை சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உணவை ருசித்து சாப்பிடுதல், எல்லா ருசிகளையும் அனுபவிப்பது, தண்ணீர் குடிக்கும் போது ஆனந்தமாக குடிப்பது, உலகில் எல்லா காரியங்களையும் இன்முகத்துடன் செய்வது இன்றியமையாத ஒன்று.